தேசத்தில் எதுவும் நடக்கும். மூப்பரே, இங்கே ஆலயக்குடி உள்ள வானத்து மனுஷங்க வந்திருக்கிறதா நாடிமுத்து சொன்னான். எங்கே அவங்க? வந்தாக, எங்கனத்தான் இருந்தாக, இப்போ தான் போனாக. அப்படியா? எங்கே போனாங்க? காட்டுக்குள்ளாரதே. நோ, புரிஞ்சு சொல்லுங்க. எவ்வளவு தெளிவாக சொன்னார் பாருங்க. நான் தான் உங்களுக்கு முதல்லையே சொன்னேனாலங்க எல்லாம் உங்க கேரகமுங்க. ஐயோ நாடிமுத்து, கொஞ்சம் சும்மா இரு. அது இல்லைங்க, அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு கேட்டேன். இப்படிதான் தெற்கால போனாக. வா நாடிமுத்து, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த நேரத்துலையா? இருட்டுடுச்சு, இப்போ போய் காட்டுக்குள்ளார போறேன் நீங்க? நோ, அவர் ஆயுசுலயே முதல் தடவையா நல்லது பேசியிருக்கிறாருங்க. நமக்கு நியாயமா படுதுங்க. திரும்பி போயிடலாங்களா? இல்லை, அவங்க இப்போ தானே போனாங்கன்னு சொன்னார். வா, உள்ளே போய் கொஞ்சம் தூரம் பார்த்துட்டு வந்துடலாம். நீங்கள் சொன்னா சரிங்கண்ணோ. மூப்பரே வாரணுங்கோ. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால். நாடிமுத்து, கொஞ்சம் சத்தம் போடாம வா ப்ளீஸ். நோ, லாரி லோடு ஏற்றி விட்டீங்கண்ணோ. அடிவாத்து லாரியில் பார்த்து இல்லைங்களா? வேகத்தை விட பாதுகாப்பு தான் முக்கியம்னு போட்டுருக்குதுங்கண்ணோ. தலைவர் பாட்டு இல்லைங்க, பாதுகாப்பாக இருக்குமுண்ணோ. அதான் ஒன்றும் வேண்டாம், பேசாம வா. மனசுக்குள்ளே பாடிக்கணும். மூப்பரே, கம்பஞ்சோறு ஆக்கி கொண்டாந்துருக்கேன், இந்தாங்க. என்ன யாரையும் காணுமே? இந்த பக்கமாக தானே நான் போனதா சொன்னாங்க. நோ, இருட்டு கருகும்னு ஆகி போயிடுச்சு. போயிட்டு நாளைக்கு வரலாங்களா? இல்லை நாடிமுத்து, அவரு ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. இங்கே தான் எங்கேயாவது பக்கத்தில் இருக்கணும். வாயேன், இன்னும் கொஞ்சம் தூரம் போய் தேடி பார்ப்போம். ஏய், இரு ஒரு நிமிஷம் வரேன். ஏங்கண்ணா, என்னத்து போய் தேட்டு வரீங்க? அந்த வானத்து மாசுறீங்களா? ஆமாம், அதான் அங்கே ஒரு சைனாக்கார் நின்றுட்டு இருந்தார், பார்த்தேன். ஆனால் கிட்ட போய் பார்த்தா இருக்க மாட்டாருங்களே. அதானுங்க, நான் இந்த காடு பகல்லே குழப்பமுங்க, ராத்திரியில் கேட்கவே வேணாம். திரும்பி போயிடலாங்களா? இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் வா. நீங்கள் சொன்னால் சரிங்க. என்ன நாடிமுத்து, 1 கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டோம் போல இருக்க. இன்னும் அந்த வாண்டு மனுஷரை பார்க்க முடியலையே. அது அப்படித்தானுங்கண்ணா. நம்ம மூப்பர் அடிக்கடி சொல்லுவாருங்க, நாம் நினச்சாலும் அவங்கள பார்க்க முடியாதுங்க. ஆனால் அவங்க நினச்சாங்கன்னு வைங்க, நான் இப்போ முடிவு வீட்டுக்கு போகிற மாதிரிங்க வாசப்படியில் நின்னால் நிற்பாங்கண்ணோ. ஏனுண்ணா, எதுக்கு உங்கள் சந்தேகத்துக்கு? இப்படி கருங்காட்டுக்குள்ளே போய் பார்த்து வரலாங்களா?
இல்லை வேண்டாம், ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வா வீட்டுக்கு போகலாம். நினச்சினுங்கண்ணோ, நெல்லுன்னா பில்லும்பிங்க, பில்லுன்னா நெல்லும்பிங்க. படித்தவர் பாருங்க, பழமை சரியாக தானுங்கண்ணா இருக்கும். நடங்க நடங்க. எப்படி அவங்கள பிடிச்சலான்னு சொல்லுங்க. இல்லைங்க, கண்ணில் கிடைச்சவங்க கையில் கிடைக்கலிங்க பாருங்க. நாடிமுத்து, உனக்கு நிச்சயமாக தெரியுமா அவங்க அந்த வானத்து மனுஷங்க தானே? அட என்னங்கண்ணா நீங்கள், எனக்கு ஏடு கொடுத்து அவங்க தானுங்களே. அட அவங்க ஆலய கூட தான் இருப்பாங்கன்ட்டு வந்தனுங்க, போயிட்டாங்க பாருங்க. நாடிமுத்து, நேரம் ரொம்ப ஆயிடுச்சு, நீ பரப்பு பாருங்க. என்னோட கேமரா பேக்கு தோல்லையே கிடச்சிங்களா என்ற வலையில் போட்டு நினச்சிட்டுங்க. மன்னிச்சுக்கோங்க, என்ற வலையில் போட்டு. ஒரு நிமிஷம். அட்டி, எங்கே போயிட்டு வர? சாப்பிடாம கொள்ளாம? அதெல்லாம் அப்புறம் விவரமாக சொல்கிறேன். முதல்ல அவனோட வளையல் பட்டியும் பேக்கையும் எடுத்து கொடுங்க. ஜாக்கிரதையாக போயிடுவல்ல? அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறவனுங்க. பாருங்க பத்திரம். கேட்குறேன்ல, எங்கே போயிட்டு வர? சொல்கிறேன், முதல்ல உள்ளே வாங்க, விவரமாக சொல்கிறேன். பொண்ணுக்கு பேரு கற்பகமா, அவ கெட்டத கொடுக்கும் அற்புதமா, இந்த உலக படைக்கிற உயிர் தருவா, இல்ல ஒண்ணுக்கு உதவா வெறுமரமா, அந்த பொண்ணுக்கு பேரு கற்பகமா. இங்கே நடராஜன்கிறது நீங்க தானே? ஆமாம். என்னை தேடி அலைஞ்சிங்க போல் இருக்கு. உங்களையா? நானா? ஆலயக்குடிக்கு போய் விசாரிச்சிங்களாமே மூப்பர்கிட்ட என்னை பற்றி? ஓ, அந்த வானத்து மனுஷங்க நீங்கள் தானா? பூமியில் இருக்கிற உங்களை மாதிரி நானும் சாதாரண மனுஷன்தான். இந்த ஆலயக்குடி மக்க வானத்திலிருந்து வந்த மனுஷன்னு ரொம்ப அன்பா சொல்லிக்குவாங்க. வானத்திலிருந்து யாராவது இறங்கி வர முடியுமா? கடவுளை தவிர. அதை சொன்னா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன எதுக்கு நீங்க பார்க்க விரும்புறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, அந்த
கற்பக மரத்தை உங்களால் காட்ட முடியும்னு கேள்விப்பட்டேன். ஓஹோ, கற்பக மரத்தை பார்க்கணுமா? ரொம்ப சந்தோஷம். அந்த கற்பக மரத்தை எங்களால் பார்க்க முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? ஆஃப்கோர்ஸ். நாளைக்கு வாங்க, தேடி பார்க்கலாம். தேடி பார்க்கணுமா? ஒரு இடத்துல நின்னா தானுங்களே. ஓடிக்கிட்டு இருக்கிறத தேடித்தானங்க கண்டுபிடிக்க முடியும். நாளைக்கு இருட்டினதுக்கு அப்புறம் அறிவுக்கரை ஓரமா அங்க அங்க நான் இருப்பேன். அப்ப நான் வரட்டுங்களா? பொண்ணுக்கு பேரு கற்பகமா, அவ கேட்டத கொடுக்கும் அற்புதமா, இந்த உலக படைக்கிற உயிர் தருவா, இல்ல ஒண்ணுக்கு உதவா வெறும் மரமா. தொட்டிலுக்கு தூணவளா, கட்டிலுக்கு காலவளா, தொட்டிலுக்கு தூணவளா, கட்டிலுக்கு காலவளா. நட்டி, யார் அவங்க? வந்தாங்க, என்னமோ பேசினாங்க, போயிட்டாங்க. ஆமாம்ல. அவங்க ஊர் என்ன, பேர் என்ன, ஒண்ணுமே கேட்கலையே நம்ம. ஆமாம் ரம்யா, எனக்கு கூட ஏதோ கனவு கண்ட மாதிரி இருக்கு. அவங்க கூட என்ன கேட்டேன், என்ன பேசினேன்? ரம்யா, அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. இங்கே தான் எங்கேயோ இருக்கணும். ஒரு நிமிஷம் நட்டி, வெயிட் வெயிட் நட்டி. குறிஞ்சி நிலத்தினிலே குவளை மலரோணும், முல்லை வனத்திலேயே முருங்கை காய்க்கோணும், மருத மடியிலையும் மறுகொழுந்து மணக்கோணும், நெய்தல் நீருக்கும் நெல்லு வந்து நிற்கோணும், பாலை பெருவெளியில் பசுமை நிறையோணும், அந்த ஆலயத்தானும் தான் இதுக்கு அருளோணும், அந்த ஆலயத்தானும் தான் இதுக்கு அருளோணும். போங்க, போய் விதைங்க. வாங்க நடராஜ். நாளைக்கு தானே உங்களை வர சொன்னேன், இன்னைக்கே வந்திருக்கீங்க. இல்லை, என்ன ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்கும்படியாக செஞ்சு வந்துட்டீங்க. அதான் உங்களை எப்படியா பிடிச்சிடணும்னு உங்கள் பின்னாடியே வந்துட்டேன்.
உங்களுக்கு என்ன வேணும்? நீங்களாம் யாருன்னு எனக்கு தெரியணும். நானே அந்த கேள்விக்கு பதில தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. வீட்டுக்கு வந்தப்போ கற்பக மரத்தை தானே பார்க்கணும்னு இப்போ அவசியமில்லாத கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? ஆமா, கற்பக மரத்தையும் பார்க்கணும். இதோ என்னது அது? இது தானுமலை சாமி, இதுதான் கோயில். இருக்கிற சாமி தான் கற்பக மரம். இல்ல, நான் இதை ஒத்துக்க மாட்டேன். நீங்க என்ன ஏமாத்துறீங்க. கற்பக மரத்தை நேர்ல பார்த்துக்கான சாட்சி எல்லாம் இருக்கே. அப்போ அந்த மரத்தை நேர்ல பார்க்க விரும்புறீங்க? இல்ல இல்ல இல்ல, முதல்ல அப்படி ஒரு மரம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியணும். அதை உங்களால தான் சொல்ல முடியும். இருக்கிறதாவே வச்சுக்குவோமே. அப்படி இருந்தா அந்த மரத்துக்கிட்ட என்ன கேட்க போறீங்க? முதல்ல காட்டுங்க, அப்புறமா சொல்றேன். முதல்ல சொல்லுங்க, அப்புறமா காற்று. என்ன கேட்பேன்? இந்த உலகத்துல எல்லா மனுஷங்களும் எல்லா உயிரினங்களும் எப்பவுமே துக்கமே இல்லாம இருக்கணும்னு கேட்பேன். ஓ, ரொம்ப பெரிய ஆசையா இருக்கு. அது அந்த கற்பக மரத்தினால கூட கொடுக்க முடியாதே. காட்டுங்களேன், கேட்டுதான் பார்ப்போமே. கேட்டு பாருங்க. கேட்டு பாருங்க. அதோ உங்க பின்னாலே நிக்குது பாருங்க. அதோ உங்க பின்னாலே நிக்குது பாருங்க. போது பாருங்க. பிடிங்க பிடிங்க. ஓ சரி, கேமராவில் பிடிக்கிறீங்களா? பிடிங்க பிடிங்க. கேமராவிலையாவது ஒழுங்கா பிடிச்சிருக்கீங்களான்னு பாருங்க. என்ன பிடிச்சிங்களா? இப்பதானே ஷூட் பண்ண. அந்த மரம் மட்டும் ரெக்கார்ட் ஆகவே இல்லை. கேமரா பொய் சொல்லாதே. எனக்கு புரியல. இவனை புரிஞ்சுக்குங்க. தானு மால் அயன். அப்புறம் ஏன் உதவி இல்லாம கற்பக மரத்தை நீங்களே பார்க்கலாம்.